we are seeing recently our government actually, in order to create a kind of awareness, we should not go for a historical amnesia. அதாவது பழசு நடந்துருச்சு அப்படின்னு அதை அப்படியே மறந்து அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we started creating a kind of debate on this emergency period. Because இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 நேஷ்னல் எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒன்று டியூரிங் சைனீஸ் அக்ரெஷன், ரெண்டாவது வார் வித் பாகிஸ்தான். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு த எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வரும்போது என்ன அப்படின்னா, தேர் வாஸ் எ ரியல் வார் ஆர் இமினன்ட் த்ரெட். இது இருந்தால் இந்தியா நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு போகலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனே ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரொவிஷன். ஓகே, ஆஸ் பர் ஆர்டிகல் 352 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். Whereas in case of third emergency that is being implemented during the regime of Indira Ji, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா the article 352 carried a word called as internal disturbance. சரியா? ஸோ அப்போ அதுதான் இந்த எமர்ஜென்சி between 1975 to 77 remains one of the most controversial chapter. ஏன் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சாப்டர்? அதுவும் கிட்டத்தட்ட 21 months வந்து நம்மளோட சிவில் லிபர்ட்டிஸ் எல்லாமே சிவில் லிபர்ட்டிஸை கர்டைல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த வேர்டு வேக் வேர்ட் வாட் வி கால் இட் அஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். பிகாஸ் இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரூட் எனிவே. எதை வேணாலும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு எடுத்துக்கலாம். சரி, அந்த கண்டெக்ஸ்ட் யோசிச்சிங்கன்னா கூட 1975 அப்போ நடக்கும்போது என்ன அப்படின்னா தேர் வாஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இந்தியா இஸ் ஃபேஸிங். அதில் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் திங் இஸ் பொலிட்டிக்கல் ரீசன். பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன அப்படின்னாக்கா, அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இந்திராஜிக்கு அகெயின்ஸ்டாக வந்து போடப்பட்ட அந்த கேஸில், ராஜ்நாராயண் கேஸில், ஸ்டேட் ஆஃப் யூபி வர்சஸ் ராஜ்நாராயணன் அப்படிங்கிற அந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த தேர்தல் என்னது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது மால் ப்ராக்டிசஸ் பயன்படுத்தியிருக்காங்க, செல்லாது அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா தெர் வாஸ் எ பொலிட்டிக்கல் கிரைசிஸ். இது எப்படி அப்போ தன்னோட பதவியே இல்லாமல் போயிடும். ஏன்னா எம்பியாக இருந்தால் தான் அவங்க பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ ஆக முடியும் அப்படின்னும் போது சடன்லி என்னது ஷீ ட்ரைடு டு டேக் எவ்ரி திங் on her own control. அப்போ on her own control எடுக்கும்போது there was various problems that is going on in India. railway strikes போயிட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன் ஹெவியாக இருக்குது, மக்கள் there was unrest. ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் டோட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க they are also opposing the government-உடைய authoritarian ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அதுதான் இதில் ரொம்ப கோர் கான்செப்ட் என்னென்னா, ஆர்ம்டு ரெபிலியன் மாற்றின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா until or otherwise there is a armed opposition against the government, you can't simply come with what is called as another national emergency. அப்போது இதை ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25th June 1975 முதல்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ரிவோக் பண்ணது March 21, 1977. இது யார்ப்பா பண்ணா, ஹூ இஸ் த பர்சன் ஹூ டிக்ளேர்ட் எமர்ஜென்சினா பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணோம் நமக்கு தெரியும். அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அஹமத். ஸோ இந்த ஃபக்ருதீன் அலி அஹமத் பேரில் என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் வந்திருக்கும் அப்படின்னாக்கா, த பிரசிடென்ட் சிம்பிளி டிக்ளேர்ட் எமர்ஜென்சி பேஸ்ட் ஆன் த ஓரல் ஆர்டர் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர். அது ஆர்டர்னு நார்மலாக சொல்ல மாட்டோம், சரியா, ஓரல் ரெக்வஸ்ட்னு கூட சொல்லலாம். பட் பிரைம் மினிஸ்டர் சொன்ன உடனே அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், அதாவது த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி வாஸ் எ நியூஸ் டு ஹர் ஓன் கேபினட் கொலீக்ஸ் இட் செல்ஃப். அவங்களுடைய மந்திரி சபையில் இருந்த அந்த மந்திரிகளுக்கே என்னது, கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கே அது ஒரு நியூஸ் தான். ஐயோ என்னது இந்திரா காந்தி செத்துட்டாங்களான்னு ஒரு இதில் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி என்னது நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு 21 மாதங்கள் இந்தியா வந்து இட் வாஸ் அண்டர் கைண்ட் ஆஃப் டார்க் ஃபேஸ். ஏன்னா எதுக்கு இதை திரும்ப நம்ம ரெக்கலெக்ட் பண்ணுறோம், எதுக்கு இதை யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோக்ரஸியில் இந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டேரியன் டெண்டன்சிஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் எப்பயுமே இன்னைக்கு கூட நம்ம அந்த ஒரு 21 மாதங்கள் தட்ஸ் டார்க் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி தாண்டி நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட 3 ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்லைக் அதர் கண்ட்ரீஸ், நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் லைக் பாகிஸ்தானோ இல்லை பங்களாதேஷ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியும் பேரலாக நம்மளோடய ட்ராவல் பண்ணுற ஹிஸ்ட்ரி தானே. தெர் வாஸ் மோர் மிலிட்ரி கூ, மிலிட்ரி வந்து கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆட்சிகளை, சரியா, ஜனநாயகத்துக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் அங்கே நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் பல
சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். தற்சமயம் கூட அதே தான். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ் நவ். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாத ஒரு டெமோக்ரஸியாக இந்தியா வந்து வைப்ரண்ட் டெமோக்ரஸியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு என்ன மாதிரியான பாதைகளை நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 75 அப்படிங்கிற அந்த ஒரு மைல்கல்லை நம்ம தாண்டும் போது நடந்த விஷயங்கள் வந்து நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இதை வந்து கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்ததுக்கான முக்கியமான நோக்கம். அதை தாண்டி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆல்சோ. என்னது, the ruling party might have wanted to tarnish the image of the opposition party. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். பட் த திங் கோர் ரீசனாக சொல்லப்பட்டது இதுதான். ஓகே, ஸோ இந்த எமர்ஜென்சி காசஸ் நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க, அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ராஜ் நாராயண் கேஸ். இந்த கேஸ் வந்து ஒரு முக்கியமான கேஸு. தென் நான் சொன்ன மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய டோட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி குரூப்ஸ் டிமாண்டட் இந்திரா காந்திஸ் ரெசிக்னேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இவங்க என்ன பண்ணுறாங்க, வற்புறுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். தென் பிஎம்ஓ பிகம் த டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன். இது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஎம்ஓ எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் செக்ரட்டரி இஸ் த ஹையஸ்ட் ரேங்க். சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹையஸ்ட் ரேங்கிங் யாருக்கு இருக்குன்னா கேபினட் செக்ரட்டரிக்கு தான் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ இஸ் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. என்டையர் கண்ட்ரியோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருடைய கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருன்னா கேபினட் செக்ரட்டரி தான். பட் நார்மலாக என்ன ஆகும்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி ரொம்ப க்ளோஸாக பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது தே வில் ரிஃப்ளெக்ட் த மைட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அப்போ என்ன ஆகும்னா, பிஎம்ஓ வில் பி அசர்வ் மோர் பவர் தேன் த கேபினட் செக்ரட்டரி. ஸோ அந்த மாதிரியான கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். அப்போ இருந்த ஐ திங்க் இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட் ஹஸ்கர்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்து அவங்க ரொம்ப வீல்டிங் மோர் பவர் அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசிசம் வந்தது. சரியா? ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ ரீசன். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஆஃப்டர் 1971 வார் அண்ட் 73 குளோபல் ஆயில் கிரைசிஸ். இப்போ 71 வார் நமக்கு தெரியும். 73 என்ன அப்படின்னா, அந்த டைமில் என்ன, தெர் வாஸ் ஏ குளோபல் ஆயில் கிரைசிஸ் நடந்தது. ஸோ ஆயில் பேரல் ரேட் எல்லாமே தாறுமாறாக ஏறிடுச்சு உலக அளவில். ஸோ அதனால் வந்து இந்தியாவும் எப்பயுமே நமக்கு தெரியும் வேர்ல்டு வைட் ஆயில் கிரைசிஸோ இல்லை ஆயில் ரிலேட்டட் இஷ்யூ வந்தாலே இமிடியேட்லி இந்தியா இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட் பிகாஸ் இந்தியா இஸ் டிபெண்டிங் ஆன் இம்போர்ட் ஃபார் ஆர் 70% ஆஃப் த எனர்ஜி ரெக்யர்மெண்ட். சரியா? ஸோ அதனால் வந்து அந்த கிரைசிஸ் அப்பயே நம்ம ஃபேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 25% வரைக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் விலைவாசி அப்படிங்கிறது உயர்ந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர் வாஸ் ஏ ப்ராப்ளம். தென் ப்ரொட்டஸ்ட்டு, சிவில் டிசோபீடியன்ஸ், ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் காரணம் காட்டி நெசசரி ஸ்டெப் டு ரெஸ்டோர் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இந்திரா காந்தி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. என்னது, இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளினை கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறேன்ட்டு. பட் அவங்க கொண்டு வந்ததோடு மட்டும் நிற்காமல் சில அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களும் பண்ணி யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 352 நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணுறது யூனிலேட்டரலாக எக்ஸிக்யூட்டிவ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஜுடிஷியரி கேனாட் கொஸ்டின் இட். பிரசிடென்ட் சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரைட்? அதேமாதிரி பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய எலக்ட்ரல் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனி தான் பண்ணலாமே கண்டி ஜுடிஷியரிக்கு திரும்ப பவர் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த கான்செப்டை என்ன பண்ணுறாங்க, கர்டைல் பண்ணுறாங்க. ஜுடிஷியரியை தன்னோட கையில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 352 என்ன சொல்லுது அப்படின்னா, த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் த்ரெட்டன்ட் பை வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இந்த வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இவங்க எதை யூஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி அவங்க இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன இஷ்யூஸ் நடந்தது, லேட்டர் ரீப்ளேஸ்ட் பை ஆர்ம்ட் ரெபெலியன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலகட்டத்தை கடந்த பிறகு நமக்கு நல்லா தெரியும் இந்திராஜி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் ஜனதா பார்ட்டி கேம் டு பவர். அவங்க கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா which brought back all the democratic ideals whatever that is given in our constitution. அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும்போது சில பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஏற்படுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் என்னது, 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்.